காரைக்குடி அருகே ஆசிரியர் திட்டியதால் மனமுடைந்த 12ஆம் வகுப்பு மாணவன் பள்ளி வளாகத்திலேயே தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது காரைக்குடி செய்தியாளர் பாலமுருகனிடம் கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இந்த மாணவர் இறந்ததற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஏதாவது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? வணக்கம் மனோஜ். இன்று காலையில் அருணாச்சலம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் வேதியியல் துறை ஆசிரியர் ஜேம்ஸ் செல்வகுமார் என்பவர் ஜேம்ஸ் செல்வகுமார் வகுப்பறைக்கு வந்ததும் மாணவர்களை பார்த்து தான் கொடுத்த வீட்டு பாடம் செய்தவர்களை அழைத்திருக்கிறார். அதுல 3 மாணவர்கள் வீட்டு பாடம் செய்யாதவர்களை அழைத்து கடுமையாக கண்டித்திருக்கார். இதுல மாணவர் பிரகாஷ் மிகவும் கண்டித்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவர் மிகவும் மனவேதனையில் இருந்ததாகவும் இன்டர்வல் பெல் அடித்ததும் வெளியே மாணவர்களிடம் எதுவும் பேசாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இன்டர்வல் பெல் முடிந்து வகுப்பறைக்கு செல்லும் முன் கெமிஸ்ட்ரி லேபுக்கு சென்று அங்கு இருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டதாகவும் அங்கு அதன் பேரில் தலைமை ஆசிரியர் கொடுத்த புகாரின் பேரில் பள்ளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கு தூண்டியதாக ஜேம்ஸ் செல்வகுமார் என்பவர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பாலமுருகன், இந்த சம்பவம் தொடர்பாக யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு வருது பாலகுமார்? கண்டிப்பாக இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கிட்ட இது தொடர்பாக போலீசார் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது ஜேம்ஸ் செல்வகுமார் காவல்துறை சார்பாக தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துறை ரீதியாக தற்கால பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது சார். பாலமுருகன், இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? கண்டிப்பா இது ஒரு 3 மணி அளவில் மிகவும் ரொம்ப பதட்டமான சூழ்நிலை நிலவுச்சு. அதுக்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்ததால பெற்றோர்களுக்கு இப்போ ஒரு தங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இருந்தாலும் பெற்றோர்கள் மாணவனை இழந்த வேதனையில் மிகவும் வேதனையில் உள்ளார்கள். பாலகுமார், தற்போதைக்கு அந்த மாணவனுடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இப்பொழுது இந்த அரசு அருணாச்சலம் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி படத்துல இந்த மாணவனுடைய உடல் காரைக்குடி அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக பாலமுருகன், காரைக்குடியில் இந்த பள்ளி மாணவனுடைய இந்த இறப்பு சம்பவம் குறித்து விரிவான தெளிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்.